Hi, hello, vanakkam, Aiboan. Welcome back to Princess Authentic Kitchen. இன்னைக்கு என் friends உங்களுக்காக வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி வந்திருக்கேன். இன்னைக்கு நான் செய்ய போறது வந்து வல்லாரையில வந்து சம்பல் செய்ய போறேன். ஏற்கனவே நான் வல்லாரை சம்பல் போட்டுருக்கேன். ஆனா இந்த வல்லாரை சம்பல் வந்து கொஞ்சம் வித்தியாசம்னு சொன்னா இதுக்கு நாங்க நெத்தலி மீன் போடுறது. சோ வாங்க இந்த வல்லாரை சம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுறேன். இந்த வல்லாரை சம்பலுக்கு வந்து நான் இதுல வந்து நெத்தலி மீன் எடுத்திருக்கேன். இதுல நான் 40 கிராம் நெத்தலி மீன் எடுத்து 20 நிமிஷம் நல்லா நனைய வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கழுவி இருக்கிறேன். ஒரு மண்ணும் இல்லாம கழுவி வச்சிருக்கிறேன். ஸோ அது கழுவின பிறகு வந்து நான் ஒரு பேப்பர் டவல் போட்ட பிளேட்ல வந்து எப்படி பரப்பி போட்டுனா என்ன சொன்னா தண்ணி வந்து அந்த பேப்பர் டவல் வந்து நல்லா இழுத்து இருக்கிறதுக்கு. ஸோ வாங்க இந்த நெத்திலி மீன் வந்து நல்லா வாட்டி எடுப்போம். அந்த அடுப்புல வந்து நான் ஒரு தாய்ச்சி வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு ஹீட்டை கொண்டு மீடியத்துக்கு லோவிலையும் விட்டுருக்கேன். வச்சுக்கொண்டு இந்த இருக்கு நான் கழுவி காய வச்ச நெத்திலி மீன் இருக்கு. இப்போ இதை வந்து தாய்ச்சியில் போடுங்க. இப்போ இதை நாங்கள் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஹீட்டை கூட்டி வச்சுடாங்க, எரிஞ்சிடும், பேர்ன் ஆயிடும். கறி ஹீட்டுன்னு சொன்னால் இது வந்து கசக்கு பார்க்கும், டேஸ்ட் இருக்காது. இப்போ மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு ஒரு 3 நிமிஷம் இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ சரியாக 8 நிமிஷம் வந்து மீடியத்துக்கு லோ ஹீட்லேருந்து வறுத்தோன்றிருக்கு. இந்த கலர் மாறிக்கொண்டு வருது, பட் இன்னும் கொஞ்சம் வறுபடணும். ஸோ இப்போ நான் சரியாக வந்து 12 நிமிஷம் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் இடையில் வச்சு இதை நான் வறுத்துருக்கிறேன். இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்துருக்குது இல்லை, இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உடையுது. ஸோ ஹீட்டை கூட்டி வச்சு வறுத்தெடுத்துறாங்கோ. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணி போட்டு ஒரு பிளேட்டில் போட்டுட்டு நல்லா ஆற விட போகிறேன். இந்த நெத்தலி மீனை வந்து நான் அந்த பிளேட்டில் போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்லா ஆற வச்சுன்னா நல்லா ஆறிட்டுது. இந்த நல்ல முருகலாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் கையாலேயே வந்து இப்படி நான் உடைச்சி விட போகிறேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் உரல்லையும் போட்டு இதை லைட்லியாக அடிச்செடுக்கலாம். ஆளும் குறுநியாக உடைக்க தேவையில்லை, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உடைச்செடுக்கலாம். இந்த இருக்குது இந்த நெத்திலி மீன் நான் உடைச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வல்லாரை சம்பலுக்கு வந்து இந்த இருக்கிறதுல நான் வல்லாரை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து 135 கிராம் வல்லாரை இருக்குது, ஒரு பிடி வல்லாரை. ஸோ என்ன செய்யறான்னு சொன்னால் நல்லா கழுவி போட்டு தண்ணியில் நல்லா வடிய வச்சுட்டு இந்த அடியில் வெறுமனே காம்பு இருக்குதுல்ல, ஃபுல்லாக வெட்டையில் காம்பு இருக்குது. ஆனால் ஒரு கீழே அடியில் இருக்கிறதில்ல, அதை மட்டும்தான் இந்த வெட்டி இருக்கேன். ஸோ இந்த இருக்கிற ரவ் பேண்டே விட்டுருக்கேன்னு சொன்னால் வெட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்கும் இந்த வெள்ளரை வந்து நல்ல சின்ன சின்ன வெட்டி இருப்போம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த 135 கிராம் வெள்ளரை வந்து இந்த அடியில் நான் ரவ் பேண்டை விட்டுருக்கிறேன். இதை நல்லா சுற்றி போட்டு நல்லா மெல்லிசாக வெட்டி இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக வெட்டிடுங்க. நல்லா உருட்டி போட்டு உங்களுக்கு காம்பு போட விருப்பம் முன்னாடி நீங்கள் போட தேவையில்லை. ஆனால் காம்பில் நிறைய சத்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் இதை நல்ல மெல்லிஸாக வட்டி இருக்கிறேன். இப்போ அதை புறம்பான் டிஷ்ஷில் கிள்ளி எடுக்கிறேன். இந்த இருக்கு இந்த வெள்ளாரை இப்படி வெட்டினா பிறகு இந்த வல்லாரை சம்பல் செய்யறதுக்கு இதில் நான் ஒரு புறம்பான பவுல் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. நான் ஒரு 12 சின்ன வெங்காயம் இல்லாட்டி 40 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி சின்ன வட்டி இருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்கும், உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் சின்ன பச்சை மிளகாய் 3 போடுறேன். இதில் வந்து தக்காளி பழம் இருக்குது, நல்ல சின்ன குருணியாக வட்டி இருக்கிறேன். 75 கிராம் தக்காளி பழம் இருக்குது, இதே மாதிரி போடுங்க. ஸோ ஒரு சின்ன தக்காளி பழத்தில் பாதி எடுத்து வட்டி நான் இதில் வந்து உங்களோட தேவைக்களவான உப்பு செய்கிறேங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூனும் கொஞ்சம் குறைய சேர்க்குறேன். ஏன்னா நெத்தலி மீன்லேயும் உப்பு இருக்குது, 2 பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து மிளகு இருக்குது, மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன். இதில் வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது, 1 கப் இல்லாட்டிக்கு 78 கிராம் திருவண்ண தேங்காய் பூ. இப்போ நான் கையை கழுவி போட்டு இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம்.
இந்த இருக்குது இப்படி தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் வெட்டு வச்ச வல்லாரை இருக்குல்ல, இந்த வல்லாரை இதில் சேருங்கோ. இந்த இருக்குது நான் வறுத்து உடைச்சி வச்ச நெத்தலி மீனை இப்போ இதில் போடுங்கோ. இதில் வந்து தேசிக்காய் இருக்குது, லைம் இல்லை லெமன் ஜூஸ் வந்து ஒரு தேசிக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்கோ. ஸோ நான் அரைவாசி வந்து புளிஞ்சு விட போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு புளி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். ஸோ இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வல்லாரையும் நெத்திலி மீன் போட்டு செய்கிற சம்பல் வந்து செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வல்லாரையில் செய்கிற சாம்பல் வந்து செய்து முடிஞ்சுது. இந்த இருக்குது, ஸோ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் போட்ட புளி உப்பு நெத்தலி மீன்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நல்லா சுட சுட சோறோட இந்த சம்பளம் சாப்பிடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த வெள்ளார சம்பளம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தது சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐ போவான், பை பாய்.